ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட டாபிக் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இடர்கள். ஓகே, ஒரு மனிதனுக்கோ இல்லை பொருளுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துவதை தான் என்னன்னு சொல்லுவோம், இடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பொருளோ நபரோ பொருளாதார வளங்களுக்கு அச்சுறுத்தலாகவும் இழப்பு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தால் அது இடர் எனப்படும். ஓகேவா? ஸோ இது சுற்றுச்சூழல் மனிதனால் பட்டவையாகவோ அல்லது இயற்கையான நிகழ்வாகவோ இருக்கலாம். ஸோ மனிதனாலேயும் இடர்கள் வரலாம், இயற்கையாகவும் இடர்கள் வரலாம். இது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னா அசாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசாடுன்றது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஃப்ரெஞ்சு சொல்லிலிருந்து தோன்றியது. அப்படின்னா என்னன்னா ஒரு பகடை விளையாட்டு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஒரு சமுதாயம் பல்வகையான இடர்களை சந்தித்து வருகிறது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பல்வகையான இடர்களை சந்தித்து வருகிறோம். மிகவும் கடுமையாக பாதிக்கும் இடர்களில் அச்சுறுத்தல்களை பற்றி அப்பகுதி மக்கள் அறிந்திருப்பது மிகவும் அவசியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையே எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை மக்களுக்கு சைக்ளோன் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும். ஸோ அப்போது அவங்க தங்களோட உடைமைகளையும் அவங்களோட லைஃப்பையும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ பாதுகாத்துக்கணுமோ அப்படி பாதுகாத்துக்குவாங்க. ஸோ அந்தந்த மக்கள் கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சைக்ளோன் வந்தால் எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அதை அறிந்திருக்கிறது மிகவும் அவசியம். ஸோ இடர்களை வகைப்படுத்தலாம். ஸோ சில இடர்கள் அடிக்கடி நிகழ்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தலை அளிக்கும். இடர்கள் பல வழிகளில் வகைப்படுகின்றன. ஓகேவா? ஸோ அது நிகழ்வான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள், 2 உருவாகும் அடிப்படையிலான இடர்கள் அப்படின்னு 2 பிரிக்கப்படுகிறது. ஸோ பார்த்திங்கன்னா நிகழ்விற்கான காரணிகள் அடிப்படையில் இடர்கள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இயற்கையினால் ஏற்படும் இடர்கள், மனித செயல்களால் உருவாக்கப்படும் இடர்கள், சமூக இயற்கை காரணிகளால் ஏற்படும் இடர்கள் அப்படின்னு 3 பிரிக்கப்படுது. ஸோ இயற்கையால் ஏற்படும் இடர்கள், ஸோ சில இடர்களெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையால் உருவாகக்கூடியது. ஸோ பார்த்திங்கன்னா நில அதிர்வு, இதில் மனிதர்களோட பங்கு எதுவுமே கிடையாது, இயற்கையினால் ஏற்படக்கூடியது. நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், வறட்சி, நிலச்சரிவு, சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள், விளைவுகள். ஓகேவா? இடர்கள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயற்கையினால் ஏற்படக்கூடிய இடர்களை பற்றி பார்த்தோம். இப்போ மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள். ஓகேவா? ஸோ தொழிற்சாலைகளில் ரசாயன கழிவு, எண்ணெய் கசிவு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களால் ஏற்படும் விபத்துகள். ஸோ இந்த மாதிரி இடர்கள் பாதுகாப்பு, உடல் நலம், மக்களின் நலம் மற்றும் உடைமைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குண்டுவெடிப்புகள், அபாயகரமான அபாயகரமான கழிவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழிற்சாலை இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள்லாம் பார்த்திங்கன்னா அபாயகரமான கழிவுகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காற்று, நீர், நிலம் இதெல்லாம் மாசடைகிறது. அதே மாதிரி அணைக்கட்டு உடைந்து போகிறது, போர், உள்நாட்டு கலவரங்கள், தீவிர செயல்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களால் உருவாக்கக்கூடிய இடர்கள் ஆகும். ஓகேவா? ஸோ சமூக இயற்கை இடர்கள், 3rd ஒன். ஓகேவா? ஸோ இவ்வகை இடர்கள் இயற்கை சக்திகள் மற்றும் மனிதனின் தவறான செயல்பாடுகளால் இணைவதன் மூலம் ஏற்படுகின்றன. ஓகேவா? உதாரணமாக பார்த்திங்கன்னா ஆறுகளில் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மரங்களை கண்மூடித்தனமாக அழிப்பதால் என்ன ஆகுதுன்னா அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. ஓகேவா? ஸோ ஆறு போகிற பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் வெட்டும்போது என்ன ஆகுதுன்னா ஃப்ளட்டு வேகமாக போகிறதுக்கு காரணமாகிடுது. ஸோ அதனால் என்னென்னா வெள்ளப்பெருக்கு உருவாகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகள் இயற்கை காரணிகளால் ஏற்பட்டாலும் மலை பிரதேசங்கள் சாலைகள் அமைக்கிறது, வீடுகள் கட்டுவது, சுரங்கம் தோண்டுவது, கனிமங்கள் மற்றும் கல்வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் எதனாலனா நிலச்சரிவுக்கு காரணமாக அமைஞ்சிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதனால் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுவதால்
சூறாவளி அலைகள் கடற்கரை பகுதியில் இடரை உருவாக்கின்றன. ஸோ கடற்கரை பகுதியில் பார்த்திங்கன்னா சதுப்பு நில காடுகள், அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது பார்த்திங்கன்னா அதோட வேர் தண்ணிக்குள்ளே போய் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுன்னா நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கும், நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கும். ஸோ அலைகளெல்லாம் ஃபோர்ஸாக அது அடிச்சுட்டு வரும்போது அதை என்ன பண்ணிவிடும்னா தடுத்து நிறுத்திடும். ஸோ அதெல்லாம் அழிக்கப்பட்டதுனால என்ன அது ஆகுதுன்னா சூறாவளி அலைகள் வந்து கடற்பகுதியில் வந்துட்டு இடரை உருவாக்கின்றன. ஓகேவா, அது தடுக்கிறது, சதுப்பு நில காடுகள் தடுக்கிறதுக்கு இல்லாதனால அது உள்ளே வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ பெரும்பாலான பெருநகரங்களில் பார்த்திங்கன்னா பனிப்புகை ஒரு பெரும் பிரச்சனையாக உள்ளது. ஸோ பொல்யூஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வெளியிடும் புகைகள், மரங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த புகைகளெல்லாம் என்ன ஆகுதுன்னா அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி நிலக்கரி எரிப்பதனால் உண்டாகும் புகையானது மூடு பனி போல் உருவாகுது. ஸோ இந்த புகைகள் தொழிற்சாலை, வாகனங்கள் மற்றும் நிலக்கரி எரிப்பதனால் ஏற்படும் புகைகள் வந்து பார்த்திங்கன்னா மூடு பனியை உருவாக்குது. ஸோ இந்த ஆர்டர் மூடு பனி சேர்வதால் பனிப்புகை உண்டாகி உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. உடல் நலம் மட்டும் பாதிக்கப்படுறது மட்டும் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா காலையில் டைமு இந்த மூடு பனியினால் என்ன ஆகும்னா இந்த புகைகள்னால வாகன ஓட்டிகளுக்கும் பார்த்திங்கன்னா முன் வருகிற வாகனம் தெரிவதில்லை. இதனால் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கூட காரணமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உருவாகும் அடிப்படையில் ஏற்படும் இடர்கள், ரெண்டாவது வகை. ஓகேவா, இடர்களின் வகைகள் பார்த்தோம் இல்லையா, 2 டைம், அதாவது பார்த்திங்கன்னா 2 மாடல் பார்த்தோம். ஒன்று நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா இயற்கையால் ஏற்படும் இடர்கள், மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள், சமூக இயற்கை இடர்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையில் இதில் வந்துட்டு உருவாகும் அடிப்படையிலான இடர்கள். ஓகே, இந்த வகை இடர்கள் வந்துட்டு 8 வகைப்படும். அதில் வந்துட்டு 8 வகைகளையும் பார்க்கலாம். ஸோ வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள். ஸோ வெப்பமண்டல சூறாவளி, இடியுடன் கூடிய புயல், மின்னல், சுழல் காற்று, பனிச்சரிவு, வெப்ப அலைகள், மூடுபனி மற்றும் காற்று, தீ ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் வந்துட்டு வளிமண்டலத்தால் ஏற்படும் இடர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா, ஸோ பார்த்திங்கன்னா சூறாவளி எப்படி உருவாகுது? சைக்ளோன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கூட புரவி சைக்ளோன் வந்துட்டு கரையை கடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த சைக்ளோன் ஃபஸ்ட்டு எப்படி உருவாகுது அப்படின்னா, ஸோ பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கடல் பகுதி என்ன ஆகும்னா அதிக அளவு வெப்பப்படுறதுனால அங்கே வந்துட்டு காற்றழுத்த நம்ம வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு இல்லையா, எர்த் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஹீட் என்ன பண்ணோன்னா மற்ற காற்று எல்லாமே வந்துட்டு ஒரு சுழற்சி நம்ம எர்த் ரொட்டேட் ஆகும்போது காற்று எல்லா பக்கத்தில் இருந்தும் வந்து அந்த ஹீட் பகுதியை தாக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த காற்று வந்துட்டு ஒரு சுழற்சியை கொடுக்கும். அப்போது அது வந்துட்டு மேலெழும். அந்த காற்று வந்துட்டு மேலெழும்போது வாட்டர் வேப்பர்ஸோடு அது என்ன ஆகும்னா மேலே நோக்கி போகும். அதுதான் என்ன ஆகுதுன்னா சூறாவளியாக மாறி கடலில் வந்துட்டு இந்த சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சென்டர் பாயிண்ட்டை தான் என்ன சொல்கிறோம், கண். அந்த சுழற்சியோட சென்டர் பாயிண்ட்டை தான் கண் சொல்கிறோம். அது அப்படியே மேலே எழும்பி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். ஸோ அந்த மேலே எழும்பி அந்த சூறாவளியாக மாறி அது கடலில் வந்துட்டு இருக்கும்போது அதுக்கு சுழற்சி அதிகமாக கிடைக்கும். லேண்டு, அதாவது பார்த்திங்கன்னா நிலத்தை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு அந்த சுழற்சியோட இது கிடைக்காது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா லேண்டு கோஸ்டல் ரீஜனில் அதிக மழையும் அப்படியே லேண்டு பக்கம் வர அதோட மழை குறைஞ்சிடும், அதோட காற்றழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ இப்படி தான் சூறாவளி ஏற்படுகிறது. புயல், மின்னல், சுழல் காற்று, மின்னல், மேகங்கள் மோதுவனால மின்னல் உருவாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுழல் காற்று, பனிச்சரிவு, வெப்ப அலைகள், மூடுபனி மற்றும் காட்டுத்தீ பார்த்திங்கன்னா மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசுறதுனாலே என்ன ஆகும், காட்டுத்தீ வரும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய இடர்கள். ஓகேவா, அடுத்தது வந்துட்டு நிலவியல் சார்ந்த இடர்கள்.
நில அதிர்வு. ஓகேவா? ஸோ சுனாமி எப்படி வருது அப்படின்னா, நிலம் வந்துட்டு கடல் மட்டத்தில் வந்துட்டு அதிர்வு ஏற்படும்போது, கடலுக்கு அடியில் அதிர்வு ஏற்படும்போது அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா, அந்த கடல் வந்துட்டு அப்படியே ஷேக் ஆகிடும். அப்படியே ஷேக் ஆனோடனே அந்த தண்ணி வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில், அந்த நிலநடுக்கத்துக்கு தகுந்த மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் கரையை நோக்கி வரும். அதுதான் வந்துட்டு பெரிய கரையை வரும்போது பெரிய அலைகளாக உருவாகி சுனாமியாக உருவாகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிலச்சரிவு, நிலம் அமிழ்தல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நீரியல் தொடர்பான இடர்கள். ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு, வறட்சி. வெள்ளப்பெருக்கும் இடர் தான். தண்ணி இல்லைன்றோம். அதிக மழை பெஞ்சாலும் அது என்னது வெள்ளப்பெருக்காக மாறிடும். ஸோ வெள்ளப்பெருக்கும் இடர் தான். அதே மாதிரி வறட்சி, தொடர்ந்து மழை பெய்யாமல் இருந்தாலும் வறட்சி கொடுத்துரும். ஸோ வறட்சி, கடற்கரை அரிப்பு, சூறாவளி, அலைகள் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள் வந்துட்டு நீரியல் தொடர்பான இடர்கள் ஆகும். அடுத்தது எரிமலை சார்ந்த இடர்கள். ஸோ எரிமலை சார்ந்த இடர்களில் பார்த்தோம்னா எரிமலை வெடிப்பு. ஸோ எரிமலை வெடிப்பு மற்றும் லாவா வழிதல் ஆகியவற்றால் ஏற்படும் இடர்கள். எரிமலை வெடிக்கும் போது என்ன ஆகும்னா, அங்கே சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் வந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். லாவான்றது எரிமலை குழம்பு. ஸோ அது வெளியில் வழிந்து ஓடும்போது அதோட ஹீட்டுனால என்ன பண்ணுவாங்க, மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எரிமலை சார்ந்த இடர்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். மண், காற்று, நீர் மாசடைதல், தண்ணீரம் பாலைவனமாக மாறுறது, புவி வெப்பமடைதல் மற்றும் காடழிப்பு ஆகியவற்றை ஏற்படும் இடர்கள். காடழிப்புனால் காடழிப்புமே ஒரு இடர் தான். ஸோ காடை நம்ம எந்த அளவுக்கு அழிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், மாசடையும். ஸோ இதனால் புவியும் வெப்பமடையும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா உயிரியல் சார்ந்த இடர்கள். ஸோ உயிரியல் சார்ந்த இடர்கள்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, அதே மாதிரி பால்வினை நோய் தொற்றுகள், எய்ட்ஸு, விஷத்தேனீக்கள், இதனாலெல்லாம் ஏற்படக்கூடிய இடர்களை என்ன சொல்கிறோன்னா உயிரியல் சார்ந்த இடர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா அபாயகரமான கழிவுப் பொருட்களால் ஏற்படும் இடர்கள். ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்துட்டு கரெக்டான விகிதத்தில் பயன்படுத்தும் போது தான் எந்த பாதிப்பும் இருக்காது. அது கெமிக்கல் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், அது வந்துட்டு பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீ விபத்து மற்றும் கட்டமைப்பு குறைபாடுகளால் ஏற்படும் இடர்கள். ஸோ பார்த்திங்கன்னா தீ விபத்து உருவாகிறது, பர்ஸ்ட் ஆகிறது, கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கட்டமைப்பு குறைபாடுகள் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாலங்கள், சுரங்கங்கள்லாம் கட்டுறாங்க, இது பண்ணுறாங்க இல்லையா, அணைகள் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது மாதிரி ஸ்ட்ராங்காக கட்டலைன்னும் போது அது வந்துட்டு என்ன ஆகும், இடிஞ்சு விழுந்துடும். ஸோ அதனால் ஏற்படக்கூடிய இடர்களும் தொழில்நுட்ப இடர்கள் தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அணைகள் இடிஞ்சாலும் அதுவும் அணுக்கதிர்கள் மற்றும் கதிரியக்க விபத்துகள். ஸோ பார்த்திங்கன்னா அணுக்கதிர்கள் வெளியில் வர்றது, கதிரியக்க வியப்புகள். ஸோ அணு உலையிலலாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த உலைகள்லேருந்து கதிரியக்கம் வந்துட்டு வெளியில் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள். ஸோ இதெல்லாம் மட்டும் கிடையாது, மனிதனாலேயும் என்ன பண்ணுது, இடர்கள் வந்துட்டு ஏற்படுகிறது. ஸோ மனிதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தீவிரவாதம் தூண்டிவிடப்படுறது. அடுத்தது குண்டு வெடிப்பு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஏவுகணை டெஸ்ட்டு போட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் ஏவுகணை டெஸ்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆபத்தான ஒன்று. அதே மாதிரி குண்டு வெடிப்பு, போக்குவரத்து விபத்துகள், ஆக்சிடெண்ட் ஆகிறது, போர் வந்ததுனாலும் அதுவும் மனிதனுக்குள்ளே நடக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்நாட்டு கலவரம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா இது விவசாயிகள் வந்துட்டு அவங்களோட
இதுக்காக கோரிக்கைகளை முன் வச்சு கலவரம் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனித தூண்டுதலால் ஏற்படும் இடர்கள். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 8 வகையாக இடர்கள் வந்துட்டு பிரிக்கப்படுது. உருவாகும் அடிப்படையில் ஏற்படும் இடர்கள் வந்துட்டு 8 வகைப்படும். ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு என்னென்ன இடர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு முக்கிய இடர்களாக பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நில அதிர்வு. நில அதிர்வு என்பது புவியின் மேலோட்டத்தில் திடீரென ஏற்படும் கடும் அதிர்வாகும். ஓகேவா. இது வந்துட்டு அதிர்வு வந்துட்டு மையத்திலிருந்து தோன்றி அனைத்து திசைகளிலும் என்ன பண்ணுன்னா தொடர்ச்சியான அலை அதிர்வை ஏற்படுத்தும். ஓகேவா. ஸோ இது ஒரு பகுதியினுடைய நிலவியல் அமைப்பையே என்ன பண்ணுன்னா அதிர்வுக்கு உருவாக்கி அதன் தன்மையே மாற்றி அமைச்சிடும். ஸோ இது வந்துட்டு இன்றைக்கி அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம், நில அதிர்வு மண்டலங்களை கண்டறிய பயன்படுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த பகுதியெல்லாம் நில அதிர்வுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதன் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய நிறுவனம் இந்தியாவை 5 நில அதிர்வு மண்டலங்களாக வகைப்படுத்தி இருக்கிறது. ஸோ 5 நில அதிர்வு மண்டலங்களாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதில் வந்துட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ள மண்டலங்கள் இங்கே பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா மண்டலம் 2, மண்டலம் 3, மண்டலம் 4, மண்டலம் 5 என இந்தியாவின் எப்பகுதியும் மண்டலம் 1 கீழ் வகைப்படுத்தப்பட்ட இந்தியாவில் பார்த்திங்கன்னா மண்டலம் 1ன்றதில் எதுவுமே கிடையாது. 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி 5 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா மண்டலம் 2. அதே மாதிரி ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் பார்த்திங்கன்னா மண்டலம் 3. அதே மாதிரி ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா மண்டலம் 4. ரெட் கலரெல்லாம் என்னென்னா இன்னும் டேஞ்சரஸ் பகுதி. ஸோ அது என்னென்னா மண்டலம் 5 அப்படின்னு சொல்லி கலர் ஷேட் மூலிமா பிரித்து இருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்துட்டு அதாவது பார்த்திங்கன்னா நில அதிர்வில் மண்டலம் 5 பார்த்திங்கன்னா மிக அதிக அபாயத்தன்மை உடையதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மண்டலம் 4 பார்த்திங்கன்னா மிக அதிகத்தை விட கம்மியாக இருக்கும், அதிகமான நில அதிர்வு கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும். மண்டலம் 3ன்றது மிதமானதாக இருக்கும். மண்டலம் 2ன்றது குறைவாக இருக்கும். ஸோ மண்டலம் 1 அப்படின்ற கேட்டகரியில் வந்துட்டு நில அதிர்வே வராத பகுதி அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ மண்டலம் 1 வந்துட்டு குறிப்பிடப்பட இல்லை. ஸோ இந்தியாவின் நில அதிர்வு மண்டலங்கள். ஸோ எதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு மிக அதிகம், மிதமானது, குறைவானது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கிறது வந்துட்டு வடகிழக்கு இந்தியா, ஜம்மு காஷ்மீர் பகுதிகள், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத், ரான் ஆஃப் கட்ச், வட பீகார், அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக அபாயத்தன்மையுடைய நில அதிர்வு மண்டலங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய பிற பகுதிகள், இமாச்சல பிரதேசத்தின் தேசிய தலைநகரான புதுடெல்லி, வட உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்காளம், குஜராத், அதே மாதிரி மேற்கு கடற்கரை ஒட்டியுள்ள மகாராஷ்டிரா, அதே மாதிரி ராஜஸ்தானில் சில பார்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அபாயத்தன்மை அதிகம் உள்ள பகுதிகள். ஸோ பார்த்திங்கன்னா கேரளா, கோவா, லட்சத்தீவு, உத்தரப்பிரதேசத்தோட சில பகுதிகள், குஜராத் மற்றும் மேற்கு வங்காளத்தோட சில பகுதிகள், பஞ்சாபோட சில பகுதிகள், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா. ஸோ இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா மிதமானது. ஸோ மிகப்பெரிய அளவில் நிலநடுக்கம் வர்றதுக்கு இது கிடையாது. ஸோ நில அதிர்வு மண்டலமாக இது வந்துட்டு கிடையாது, மிதமான நில அதிர்வு மண்டலமாக தான் இருக்குது. ஸோ இந்த மண்டலம் 2 வந்துட்டு குறிப்பிடப்படாத மற்ற பகுதிகளெல்லாம் மண்டலம் 2ல் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ள
வெள்ளப்பெருக்கு. ஸோ கனமழையினால தான் வெள்ளப்பெருக்கு மற்றும் கடலில் உருவாகும் பேரலைகள் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா வெள்ளப்பெருக்கை கொண்டு வரும். ஸோ கனமழையினால் வெள்ளப்பெருக்கு வருது. அதே மாதிரி பேரலைகள் சுனாமி மாதிரியான பேரலைகள் உருவாகும்போது அதுவும் வந்துட்டு நாட்டுக்குள்ளே லேண்ட் பகுதியில் நுழையும் போது என்ன ஆகும்னா வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணிகள் என்னென்னா வெள்ளப்பெருக்குக்கு வானிலையியல் காரணிகள். ஒன்று பார்த்திங்கன்னா கனமழை, அயனமண்டல சூறாவளிகள், மேக வெடிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வானிலையியல் காரணிகள். ஸோ இயற்கை காரணிகள் பார்த்திங்கன்னா பரந்த நீர்பிடிப்பு பகுதிகள், போதிய வடிகால் அமைப்பு இல்லாமை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போதிய சென்னை ஏன் வந்துட்டு ஒவ்வொரு டைம் சைக்ளோன் வரும்போது மற்ற பகுதிகளோட சென்னை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன காரணம்னா போதிய வடிகால்கள் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னா மழைக்கு தண்ணி தேங்கிடுது. ஸோ அதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மனித காரணிகள், அதாவது காடழிப்பு, காட்டை வந்துட்டு அழிக்கிறது. அடுத்தது மண்டல் படிவுகள், முறையற்ற வேளாண் முறைகள், முறையற்ற நீர்ப்பாசன முறைகள், அணைகள் உடைதல் மற்றும் நகரமயமாதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்களால் ஏற்படும் காரணிகளாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இந்திய வரைபடத்தில் வெள்ளப்பெருக்கிற்கு பாதிப்பிற்கு உள்ளாகும் பகுதிகளை காட்டப்பட்டு இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்குக்கு எந்தெந்த பகுதிகளால் அதிக அளவு பாதிக்கப்படுறது அப்படின்றது இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இது இந்தியாவின் முக்கிய வெள்ளப்பெருக்கு பகுதிகள். ஸோ கலர் ஷேட் பண்ணி இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் வடகிழக்கு பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், வடபீகார், மேற்கு வங்காளம் உள்ளடக்கிய கங்கை சமவெளிகள் மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதிகள் வந்துட்டு வெள்ளப்பெருக்குக்கு அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடலோரத்தில் ஆந்திரா டார்க் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வெள்ளப்பெருக்கு பகுதிகள். ஓகேவா? ஸோ கடலோர ஆந்திரா, ஒடிசா, குஜராத், தென்பகுதி போன்றவை அடிக்கடி வெள்ளப்பெருக்குக்கு பாதிப்பாகக்கூடிய பகுதிகளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் மூலிமா பார்த்திங்கன்னா டார்க் கலரில் டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு அபாயத்துக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள். இன்றைக்கி கிளாஸ் போதுமா? நாளைக்கு வந்துட்டு சூறாவளி புயல்கள் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நாளைக்கு கிளாஸில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். Thank you, girls.